டு டேட்டா அனலிட்டிக்ஸ். டேட்டா அனலிட்டிக்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ டேட்டா அனலிட்டிக்ஸ்னால் என்னென்னா ஒரு டேட்டாவை பற்றி ஒரு ஸ்டடி பண்ணுறது தான் டேட்டா அனலிட்டிக்ஸ். லைக் வாட் இஸ் ஹேப்பனிங், நம்ம பிஸ்னஸ்க்கு என்ன பெட்டர் டெசிஷன்ஸ் எடுக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம டேட்டா அனலிட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ எல்லா கம்பெனியும் அவங்க டேட்டாவை கலெக்ட் பண்ணிப்பாங்க. லைக் சேல்ஸ், கஸ்டமர் டீட்டெயில்ஸ், மார்க்ஸ், அட்டண்டன்ஸ் ஆர் எக்ஸ்பென்சஸ், இந்த மாதிரி விஷயங்களை அவங்க டொமைனுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த கம்பெனி கலெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ டேட்டா அனலிட்டிக்ஸ் என்ன பண்ண போகுதுன்னா இந்த டீட்டெயில்ஸ், இந்த டேட்டாஸ் எல்லாம் ஒரு ரா ஃபேக்டாக இருக்க போது அந்த ரா ஃபேக்டை க்ளீன் பண்ண போது, அனலைஸ் பண்ண போது, அண்ட் தென் அந்த க்ளீன்டு டேட்டாலேருந்து என்ன யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்மளுக்கு காட்ட போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், விச் ப்ராடக்ட்ஸ் இஸ் செல்லிங் மோர், ஆர் விச் மந்த் ஹேஸ் த ஹையஸ்ட் சேல்ஸ், விச் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கோர் த ஹையஸ்ட் மார்க்ஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் லைக் பிஸ்னஸ் டெசிஷன்ஸ் மேக் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற டூல் தான் எக்ஸல். ஸோ எக்ஸல் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன்லி யூஸ் டூல்ஸ் ஃபார் டேட்டா அனலிட்டிக்ஸ். இந்த எக்ஸலில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட ரா டேட்டா இருக்க போது, அண்ட் தென் அந்த டேட்டாவை நம்ம க்ளீன் பண்ண போகிறோம், அனலைஸ் பண்ண போகிறோம், அண்ட் தென் நம்மளோட பிஸ்னஸ்க்கு ஒரு பெட்டர் டெசிஷன்ஸ் மேக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து எக்ஸல் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி லேர்ன் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் மை எக்ஸல் இன்டர்ஃபேஸ். நம்ம ஓப்பன் பண்ணோன்னையும் எனக்கு வந்து எக்ஸல் இப்படி தான் இருக்க போகுது. ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா நிறைய டைட்டில்ஸ் வச்சு லைக் நேம் ஷோ ஆகுதா, லைக் ஃபைல், ஹோம், இன்சர்ட், பேஜ் லேஅவுட், ஃபார்முலாஸ், டேட்டா, ரிவ்யூ, வியூ, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய ஷோ ஆகுது. இதில் நம்மளுக்கு வேரியஸ் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா ரிப்பன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபைல், ஹோம், இன்சர்ட், பேஜ் லேஅவுட், ஃபார்முலாஸ், டேட்டா, ரிவ்யூ, வியூ, இது எல்லாத்தையும் நான் என்ன சொல்லுவேன், ரிப்பன்ஸ்ன்னு சொல்லுவேன். ஸோ ஈச் டேப், இந்த எல்லா டேப்லையும் எனக்கு என்ன இருக்குது, நிறைய டிஃப்ரெண்ட் கமெண்ட்ஸ் இருக்க போகுது. இந்த லெஃப்ட் சைடில் பார்த்துட்டிங்கன்னா இதுதான் என்னோட ரோ நம்பர்ஸ். ஓகேங்களா, எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 lakh ரோஸுக்கு மேலே இருக்கு, தென் 60,000 காலம்ஸுக்கு மேலே இருக்கு. ஸோ நான் வந்து இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறதா வந்து என்னோட ரோ நம்பர்ஸ், அதாவது 1 2 3 4 5 அப்படிங்கிறது தான் என்னோட ரோ நம்பர்ஸ், அண்ட் ABCD அப்படிங்கிறதா என்னோட காலம் நம்பர்ஸ். ஓகேங்களா, ஸோ ஈச் ரோ, என்னோட எல்லா ரோவும் ஒரு பர்சனோட என்டையர் டீட்டெயில் வந்து எனக்கு காமிக்க போகுது. காலம் வந்து அதோட ஹெட்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எனக்கு வந்து வேல்யூ ஷோ ஆக போகுது. இன்கேஸ் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் சேல்ஸ் ஐடி இருக்குன்னா எனக்கு மொத்த சேல்ஸ் ஐடி ஒரு காலம்ல காமிக்கும். இன்கேஸ் சேல்ஸ் பர்சன் நேம் இருந்துச்சுன்னா எனக்கு ஒட்டுமொத்த சேல்ஸ் பர்சன் நேம் வந்து இன்னொரு காலம்ல காமிக்கும். ஸோ எனக்கு வந்து காலம்ஸ்ல என்னோட ஹெட்டருக்கு ஏற்ற மாதிரி வேல்யூ ஷோ ஆக போகுது. ரோஸ்ல ஒரு ஐடிக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே ஷோ ஆக போகுது. This is the difference between row and column. So row and columns intersect ஆகிற இடம் தான் செல். இதுதான் ஒரு செல்னு சொல்லுவோம். இதுக்குள்ள நம்மளோட வேல்யூஸை வந்து டைப் பண்ணிக்கலாம், ஆர் ஃபார்முலாஸை டைப் பண்ணிக்கலாம். லைக் இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம இந்த செல்குள்ள பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து இப்போ வந்து நான் எந்த செல் இருக்குன்னா A1 அப்படிங்கிற செல். ஸோ என்னோட செல் அட்ரஸ் என்ன, A1. ஃபர்ஸ்ட் என்னோட காலம் லெட்டரை ஸ்பெசிஃபை பண்ணுவேன், தென் என்னோட ரோ நம்பரை ஸ்பெசிஃபை பண்ணுவேன். ஸோ நான் இப்போ எந்த செல்ல இருக்கேன், A1ங்கிறத என்னோட செல் அட்ரஸ். இப்போ நான் இங்க போறேன். இப்போ நான் எங்க இருக்கேன், F அப்படிங்கிற காலம்ல 2 அப்படிங்கிற ரோ இருக்கு. சோ என்னோட செல் அட்ரஸ் என்ன, F2 தான் என்னோட செல் அட்ரஸ். This is how you will find the cell address. இங்க நீங்க போயிட்டு கிளிக் பண்ணீங்கனாவே உங்களோட செல் அட்ரஸ் இங்க ஷோ ஆயிடும். இப்போ நான் F5ல இருக்கேன், இப்போ நான் C6ல இருக்கேன். சோ நீங்க ஒரு செல்லை டச் பண்ணீங்கனாலே அந்த செல் அட்ரஸ் என்னங்கிறது இங்க ஷோ ஆக போகுது. ஓகே, சி இங்க பாட்டம்ல பாத்தீங்கன்னா எனக்கு ஷீட் 1 அப்படிங்கிறது இருக்கு. சோ எனக்கு வந்து நான் இந்த ஒர்க் பண்ண போறது தான் என்னோட ஷீட் 1. இந்த மாதிரி இந்த பிளஸ் சிம்பிள் அமுத்துனீங்கன்னா எனக்கு டிஃப்ரெண்ட் ஷீட்ஸ் ஓபன் பண்ணிக்கலாம். லைக் ஃபார் லைக் ரா டேட்டா இருக்கிற ஒரு ஷீட் இருக்கு, தென் இன்னொரு ஒரு க்ளீன் டேட்டா ஒரு ஷீட் இருக்கு. இந்த மாதிரி எனக்கு எவ்வளோ ஷீட்ஸ் வேணுமோ நான் என்ன பண்ணிக்கலாம், பிளஸ் சிம்பிள் அமுத்தி நான் என்னோட ஷீட்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம பேசிக் நேவிகேஷன் இன் எக்ஸல் பற்றி பார்க்க போகிறோம். நேவிகேஷன்னா என்னன்னா நம்ம எப்படி எக்ஸல்குள்ளே மூவ் அரவுண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போது நம்ம வந்து ஒரு செல் கிளிக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம், மவுஸ் வச்சு கிளிக் பண்ணோம். கரெக்டாக ஒரு மவுஸை வச்சு இங்கே போய் கிளிக் பண்ணனா எனக்கு வந்து ஒரு செல்லுக்கு போய் கிளிக் பண்ண போகிறோம். கீபோர்டில் ஆரோ கீஸ், அதாவது ரைட் ஆரோ, லெஃப்ட் ஆரோ, அப் ஆரோ, டவுன் ஆரோ வச்சா எனக்கு வந்து என்ன பண்ண போகுது, ஒரு செல்லுக்கு போயிட போகுது. அண்ட் என்டர் பண்ணோம்னா சேம் எனக்கு வந்து ஒரு செல்லாக கீழே போக போகுது. டேப் பண்ணனா எனக்கு ஒரு செல்லாக ரைட்டில் போக போகுது. இதுதான் வந்து பேசிக் செல் நேவிகேஷன். ஓகேங்களா, நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலாம், நேவிகேஷன் வச்சு நீங்கள் மூவ் பண்ணீங்கன்னா இட் வில் பி ஃபாஸ்டர் அண்ட் ஈஸியர். ஓகேங்களா, இதுதான் வந்து பேசிக் செல் நேவிகேஷன். ஃபர்ஸ்ட் ஒன் செல் அப்படிங்கிறத மட்டும் கிளிக் பண்ணணும்னா ஜஸ்ட் என்ன பண்ண போறீங்க, மவுஸ் எடுத்துட்டு போறீங்க, அந்த ஒரு செல் மட்டும் கிளிக் பண்ண போறீங்க. மல்டிபிள் செல்ஸ் கிளிக் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு டிராக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் செல் வந்து செலக்ட்
செலக்ட் ஆக போகுது. எனக்கு வந்து ஒரு என்டையர் ரோவை வந்து நான் கிளிக் பண்ணும் அப்படின்னா ஜஸ்ட் இங்க போயிட்டு ரோ நம்பர்ல கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்டையர் ரோவும் கிளிக் ஆயிரும். அதே மாதிரி காலம் நம்பர்ல போயிட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்டையர் காலமும் உங்களுக்கு செலக்ட் ஆயிட போகுது.